அப்போ எப்போ நடக்குது? அக்டோபரில் 18ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சினா இப்போ தான் குரு பயிற்சி. ஆல்ரெடி ஒரு குரு பயிற்சி நடந்தது மே பக்கத்தில். அதிசாரமாக அவ்வளோ வேகமாக ட்ராவல் ஆகி தனுசு ராசின்னு நாலேஜபிளான ராசிங்க. இந்த ராசி பார்த்திங்கன்னா பொறுமையாகவும் இருக்கும். எந்த இடத்துல எப்போ ப்ராசஸ் பண்ணணும்னு தெரிஞ்ச ராசி. இந்த ராசி பார்த்திங்கன்னா கமிஷன் வகையில் வருமானம் உண்டு. பேச்சின் மூலம் ஆதாயம் உண்டு. இந்த ராசிக்கு அப்டேட் பண்ணக்கூடிய எப்போயுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் இப்போ மொபைல்லே இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஏன் அதை சொல்கிறேன், இங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல்லுமே கரெக்டாக இருக்குங்க. முதல் சரியாக இருந்தால் முற்றும் சனியாக இருக்கும். முதல் கோணல் முற்றும் கோணல். அப்போ ஃபஸ்ட்டே 8ல் உச்சம் பெறுகிறார். இப்போ 4 8ல் இருக்கும்போது பூர்வீக சம்மந்தப்பட்டதை பார்க்கலாம். 3ஆம் இடம் 3 2 3 பொதுவாகவே உங்கள் கம்ப்யூட்டேஷனல் டாக்குமெண்ட்டு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கணினி சம்மந்தப்பட்டது வாங்க போகிறீங்க. கணினி துறையில் இருக்கிறவங்க பார்ட்னர்ஷிப் தாங்க. இங்கே நீங்கள் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். குடும்பத்தில் வளர்ச்சி உண்டு. குழந்தைகளால் ஆதாயம் உண்டு. தொழில்துறை பார்த்திங்கன்னா இப்போ தான் தொழிலை இம்ப்ரூவ் பண்ணணும், தொழிலை டெவலப் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, ஒன்று இன்னொன்றாக மாற்றுறது. ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அவங்களுக்கு இந்த குரு வக்ரம் பெறும் காலகட்டத்தில் நடக்க போகுது. அற்புதம் என்ன, மார்ச் 18 வரைக்கும் இருக்குது. அப்போ எப்போ நடக்குது? அக்டோபரில் 18ஆம் தேதி குரு பயிற்சி நடக்குது. குரு பயிற்சினா இப்போ தான் குரு பயிற்சி. ஆல்ரெடி ஒரு குரு பயிற்சி நடந்தது மே பக்கத்தில். அதிசாரமாக அவ்வளோ வேகமாக ட்ராவல் ஆகி கடகத்துக்கு வந்துடுறார். கடகத்தில் நவம்பர் 18ஆம் தேதி போய் வக்ரம். இது ஏன் இவ்வளோ முக்கியமான உங்கள் ராசி அதிபதிங்க, உங்கள் 4ஆம் அதிபதி. இதில் தான் விஷயமே இருக்குது. அப்போ இந்த குரு வக்ரத்தில் எதெல்லாம் தவற விட்டீங்களோ அதெல்லாம் மீண்டு கிடைக்கும், அதை பிடிச்சிக்கலாம். நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேன், நிச்சயமாக வளர்ச்சி பெற சரியான காலகட்டம். அதை பற்றி பேசுவோம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தனுசு ராசின்னு நாலேஜபிளான ராசிங்க. இந்த ராசி பார்த்திங்கன்னா பொறுமையாகவும் இருக்கும். எந்த இடத்துல எப்போ ப்ராசஸ் பண்ணணும்னு தெரிஞ்ச ராசி. இந்த ராசி பார்த்திங்கன்னா கமிஷன் வகையில் வருமானம் உண்டு. பேச்சின் மூலம் ஆதாயம் உண்டு. இந்த ராசிக்கு அப்டேட் பண்ணக்கூடிய எப்போயுமே அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் கம்ப்ளைண்ட் இப்போ மொபைல்லே இருக்காங்க. இவங்க படிச்சுட்ருக்காங்க, எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறாங்கம்போ. இவங்க எங்கே இருக்காங்களோ அந்த இடத்துல ஒரு புகழ்பெற்ற ஒரு கல்லூரி, அதாவது காலேஜு, ஸ்கூலு அல்லது ஒரு கோயில் வந்துடும். அந்த இடத்துல இவங்க இருப்பாங்க. குருமார்கள் ஆசீர்வாதம் கிடைக்கிறதே இந்த தனுசு ராசிக்கு தான். ரைட், இப்போ இந்த குரு வக்ரம் கட்டம் காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு இந்த குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துலேருந்து வக்ரம் பெற்று 8ஆம் இடத்துக்கு வரும். மீண்டும் 7ஆம் இடத்துக்கு வக்ரம் பெற்றே நிற்கும். ஃபஸ்ட்டு இந்த அக்டோபர் பயிற்சி ஆகுது. அக்டோபரில் பயிற்சி ஆகி நவம்பர் டிசம்பர் வரைக்கும் இருக்கும். இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட் முன்பாதி பின்பாதியாக பிரிப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல நேரம். கையில் காசு வந்து செலவாகிட்டே இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு நகையை வாங்கி வைக்கலாம், இல்லை கடன் அடைச்சிடலாம். வீட்டுக்கு அத்தியாவசிய பொருட்களையும் வாங்கி வைக்கிறது, இல்லை டெபாசிட்டில் போட்டு விட்டுறணும். இல்லை சார் அவசர தேவை, ஒன்று நகையாக வாங்கி வச்சுக்காங்க, இல்லை டெபாசிட்டாக வாங்கி வச்சுக்காங்க. இது ரெண்டில் எதாக இருந்தாலும் ஈஸியாக மணியை கன்வெர்ட் பண்ணலாம். கையில் காசு இருந்தால் மனசு அளவாயும் காலகட்டம். ஃபஸ்ட்டு ஏன் அதை சொல்கிறேன், இங்கே கண்ட்ரோல் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல்லுமே கரெக்டாக இருக்குங்க. முதல் சரியாக இருந்தால் முற்றும் சனியாக இருக்கும். முதல் கோணல் முற்றும் கோணல். அப்போ ஃபஸ்ட்டே சரி பண்ணிடணும். கையிருப்பு பணத்தை கவனம். இது யாருக்கு யோகம்னா உங்கள் பார்ட்னருக்கு யோகம். அப்போ பார்ட்னர்னால் உங்கள் லைஃப் பார்ட்னராக இருக்கலாம், பெண்ணாக இருந்தால் கணவர். அவங்ககிட்ட ஒரு சில விஷயங்களை கேட்டு பண்ணும்பொழுது கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கௌரவங்கள் அந்தஸ்து உயரும். ஏன்னா சூரியன் பார்த்திங்கன்னா 10 11 பயணிக்கும். அப்போ உங்கள் ராசியிலேயே சூரியன் வரும். சூரியன் பார்த்திங்கன்னா அந்த குறிப்பாக இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும், இந்த ஒரு மாதத்தில் எந்த ஒரு விஷயமும் பண்ண வேண்டாம். இந்த ஒரு மாதத்தான், அந்த ஒரு மாதத்தை தவிர மற்ற பலன்களை சொல்லுவோம். ஒரு மாதத்தில் என்ன பண்ணணுன்னா, ரிலாக்ஸாக விட்டுட்டு டூர் போகிறதா இருக்கலாம், ஏதோ சின்ன சின்ன செலவு பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு, எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இல்லாமல். கார்த்திகை மாதத்தில் தனுசு ராசிக்கு ஒத்து வராத மாதம். பெரிய விஷயங்கள் எதுவும் பண்ணக்கூடாது. ஆல்ரெடி இருக்கிறத மட்டும் ப்ராசஸ் பண்ணுங்கள். இருக்கிற சின்ன சின்ன டூர்கள் இதெல்லாம் போயிட்டு ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு விட்டுருங்க. வேறு எதுவும் பண்ண வேண்டாம். இப்போ அதை கார்த்திகை மாதத்தை தவிர மற்ற நேரத்தில் ஃபஸ்ட்டு கௌரவங்கள் கிடைக்கும், அந்தஸ்து கிடைக்கும், தொலைதூர பயணங்கள் உண்டு, வெற்றிகள் உங்களை தேடி வரும். இந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா, யாரெல்லாம் உங்களை குற்ற உணர்வாக தவறாக பேசினார்களோ அவங்களெல்லாம் உங்களுக்கு தேடி வருவாங்க. இப்போ தான் உங்கள் குரூப்பே தெரியும்.
இப்படியா பேசுனா இப்போ என்கிட்டயே வர சரி ஓகே அப்படின்னு அந்த நேரத்தில் நம்ம ஏற்றத்தாழ்வு காட்ட வேண்டாம். நீங்கள் ப்ராசஸ் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் 2 3 கருவி 4 வக்ரம் இருக்குது. இந்த இடத்துல வாயை என்ன பண்ணணும்னா மற்றவங்க நம்ம யாரெல்லாம் குறை சொன்னாங்களோ அவங்கள சொல்லி காட்ட தோணும். சொல்லி காட்ட தேவையில்லை. அவங்க தேடி வரும்போதே அவங்க உணர்ந்துருப்பாங்க. ரைட். முதல்ல 6ஆம் அதிபதி 11ல் பயணிக்குங்க. வேலையில் இம்ப்ரூவ்மெண்ட். இந்த கவர்மெண்ட் சம்மந்தப்பட்டது பாருங்கள். நிரந்தர வேலைக்கு வாய்ப்புண்டு. சூரியன்னா நிரந்தரம் இல்லை கவர்மெண்ட் அர்த்தம். நிரந்தர வேலைக்கு வாய்ப்புண்டு. வெளிநாட்டு பயணங்கள் உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ ஒருத்தர் சொன்னால் சார் யூஎஸில் ட்ரம்ப் இது ஏற்றிட்டாரு. யூஎஸ் தாண்டி எத்தனையோ நாடு இருக்கே. அதனால் அது உங்களுக்கு வெளிநாடு அமைப்புன்னு இருந்தால் யூஎஸ் என்ன எதாக இருந்தாலும் கிடச்சிடும். ஜாதகங்கள் என்றைக்குமே வலிமையானதுங்க. எல்லாத்தையோட மேலே ஜாதகத்தின் மூலம் தான் இயக்கமே இருக்கும். அப்போ உங்களுக்கு வெளிநாடு வாய்ப்பு உண்டு. தொலைதூர பயணம் இல்லை வெளி மாநில வாய்ப்பு உண்டு. தொலைதூர பயணம் உண்டு. நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்கிறவங்க திருப்பி வரலாமான்னு யோசிக்க தனுசு ராசி தான். சித்த நாள் ஃபாரினில் இருக்கும். ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்தியாவுக்கு வரலாமா, தன் சொந்த ஊருக்கு வர ஆசைப்படும். இது ஒன்று. அப்போ அந்த வீடு சம்மந்தப்பட்ட பொதுவாக வீடு ஆல்ரெடி ஆல்ட்ரேஷன் பண்ணுறது கரெக்டான நேரம். செகண்ட் ஹேண்ட் வீடு வாங்குறதுக்கு உண்டானது. செகண்ட் ஹேண்ட் வண்டிகள் உண்டு. ஒரு சிலருக்கு இந்த கடன் அடைக்க ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணி ஒருத்தர் பைக்கை சேல்ஸ் பண்ணி பண்ணார். பைக்னால் அவர் வச்சுருக்கிறது ராயல் என்ஃபீல்டு. அவர் வண்டியை வாங்கிட்டு வெளிநாடு போயிட்டார். அந்த வண்டிக்கு மாதம் 16,000 சம்திங் ஏதோ வண்டி கட்டிகிட்ருக்காங்க. அதை தான் கேட்டார். ஏங்க ஃபஸ்ட்டு வெளிநாடு போகிறவங்க ஏங்க வாங்கினீங்க? வாங்கி 3 மந்த்ஸில் கிடச்சிருச்சு. பட் அது ஒரு பரிகாரம் தான். ஏன்னா இந்த 4ஆம் அதிபதி 7ல் இருக்கும்போது தொலைதூர பயணம் போவார்னு நான் அவருக்கு பைக்கு செகண்ட் ஹேண்ட் பைக்கு சின்னதாக வாங்க சொன்னதுக்கு T50 மாதிரி வாங்குங்க அப்படின்னா அப்படி வாங்கிட்டார். அது இப்போ சேல்ஸ் பண்ணிவிட்டு பண்ணார். ஆக ஃபஸ்ட்டு வெளிநாட்டு யோகம் உண்டு. திருமண காலகட்டம் ராசிக்கு இப்போ திருமணம் உண்டா இல்லையா? திருமணத்துக்கு சரியான காலகட்டம் வந்தாச்சு. திருமணம் உண்டு, வளர்ச்சி உண்டு, வெற்றியும் உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்தை கை நிறைய பணங்கள் சேரும். வரன்கள் தானாக தேடி வரும். ஆல்ரெடி ஏதோ ஒரு பார்த்த வரனே திருப்பி முடிகிற மாதிரி இருக்குது. உங்கள் மனசு சம்மந்தப்பட்ட கம்ப்ளீட்டாக இருக்கும். இது நாள் வரைக்கும் வேறு, இது இப்போ மனசே வேறு. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சக்ஸஸ். பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயம், பூர்வீக வீட்டை ஆல்ட்ரு பண்ணுறேன், பூர்வீக வீடு, பூர்வீக சொத்து, இதே தான் வந்துட்டுருக்கும். அதில் பூர்வீகத்தில் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு சென்று வர வாய்ப்புண்டு. குலதெய்வ கோயிலுக்கு அணுகிறம். குலதெய்வம் கோயில் பொதுவாகவே குலதெய்வம் போகும்போது இப்போ உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 12ல் சஞ்சாரம் செய்யும் செவ்வாயெல்லாம். இப்போ குலதெய்வ கோயில் சம்மந்தப்பட்டது போயிட்டு வந்து பொங்கல் வைத்து வேண்டுதல் இருந்தால் அதை பாருங்கள். இந்த ராசிக்கு ஒன்று கவனிக்கணும். அந்த ஹெல்த் அதை பற்றி பாருங்கள். சரி, அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம், பிரசனம், வாஸ்து, நிம்மராலஜி பார்க்கணுன்னா கேள்விக்கிற எண்களுக்கு தொடர்பு பண்ணுங்கள். இந்த கார்த்திகை மாதத்தில் நிறைய கிரகம் சேர்ந்துருக்கணும். அப்போ ஹெல்த் சம்மந்தப்பட்டது ஏதாவது பிரச்சனை உடனே பார்த்து சரி பண்ணுறவங்க மட்டும் பாருங்கள். பொதுவாக இதில் மெடிக்கல் சம்மந்தப்பட்டவங்க சூப்பர். அரசு வேலைவாய்ப்பு உண்டு. சினிமா துறையிற்கு தாங்க புகழ் பெறுவாங்க. சினிமா துறை அடுத்த ஸ்டெப்புக்கு போகிற மாதிரி நிறைய பேர் இந்த டீச்சர், நான் சொன்னேன் டீச்சர், ப்ரொஃபஸர், அந்த ஃபீல்டில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கு. இதே ஒருத்தர் கேட்டிருந்தார், உங்கள் ராசிக்கு 4ஆம் அதிபதி அவர் தான் 8ல் உச்சம் பெறுகிறார். இப்போ 4 8ல் இருக்கும்போது பூர்வீக சம்மந்தப்பட்டதை பார்க்கலாம். 3ஆம் இடம் 3 2 பொதுவாகவே உங்கள் கம்ப்யூட்டேஷனல் டாக்குமெண்ட்டு இதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கணினி சம்மந்தப்பட்டது வாங்க போகிறீங்க. கணினி துறையில் இருக்கிறவங்க வளர்ச்சியாக இருக்கும். ஆக மொத்தம் பொருளாதார உயர்வு மார்ச் 18 வரைக்கும் சூப்பராக இருக்குது. எதெல்லாம் தவற விட்டீங்களோ அதெல்லாம் ரிப்பீட் பண்ணுங்கள். ஆல்ரெடி சார் மிஸ் ஆகிடுச்சுமாங்க, வெளிநாடு கிடைக்கல ட்ரை பண்ணுங்கள், வீசா கிடைக்கல திருப்பி இன்னொரு டைம் எது பண்ணிங்களோ எது கிடைக்கலையோ அது வேணும்னா இன்னொரு டைம் முயற்சி பண்ணுங்கள், கிடைச்சிடும். மாணவர்கள் அந்த வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு திருப்பி அதே காலேஜ் ட்ரை பண்ணலாம். திருப்பி மார்க்கு திருப்பி எடுக்க முடியும். ரீஅப்ளை பண்ண சொல்கிறது இப்போ தான். பேப்பர் ரீஅப்ளை பண்ணலாம். ஆக இது எல்லாமே ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த நேரத்தில் என்ன பார்க்கணும்? கண் சம்மந்தப்பட்டது தான். கண், போன் டென்சிட்டி இதை பார்க்கணும். குறிப்பாக தனுசு ராசிக்காரங்களுக்கு தந்தை ஸ்தானம், இது ஜாதக ரீதியாக பார்த்தா உறுதியாக சொல்லணும். பட் கோச்சாரத்தில் 9ல் கேது, சூரியன் 12ல் மறையிற காலகட்டம். அதற்கு பார்த்திங்கன்னா குரு பார்வை இல்லை. அப்போ அது வக்ரமற்ற குருவை பார்க்கும்போது இந்த நேரத்தில் என்னென்னா தந்தை வழி உறவில் ஒருத்தருக்கு உடல்நிலை பாதிப்பு ஏற்பட வாய்ப்புண்டு. அப்போ அப்பா அது மாதிரிலாம் இருந்தாங்கன்னா பார்த்துக்காங்க. இது ஃபஸ்ட்டு விஷயம். சரி, தாய் ஸ்தானம் எப்படி இருக்குது? தாய் ஸ்தானத்துக்கு நல்லாயிருக்கு. தாய்க்கு இருந்த பிரச்சனை சரியாகும். அப்போ நம்ம 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும், தந்தையா தாயா. பட் இது லக்ன ரீதியாக பார்ப்போம். ஆக மொத்தம் இது வளர்ச்சியாக இருக்குது. பார்ட்னர்ஷிப் தாங்க இங்கே. நீங்கள் கணவன் மனைவி பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள். குடும்பத்தில் வளர்ச்சி உண்டு. குழந்தைகளால் ஆதாயம் உண்டு. தொழில்துறை பார்த்திங்கன்னா இப்போ தான் தொழிலை இம்ப்ரூவ் பண்ணணும், தொழிலை டெவலப் பண்ணுறது, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒன்று இன்னொன்றாக மாற்றுறது. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வேலையை விட்டுட்டு தொழிலுக்கு வரலான்னு தோணும். கொஞ்சம் தொழில் பண்ணலான் இருக்காங்க, தொழில் பண்ணால் அமையுமா? பட் ஒரு வேலையை கம்ப்ளீட்டாக விட்டுட்டு இன்னொன்று மாறணும்னா உங்கள் ஜாதகத்தை தொழில் பண்ணுற யோகம் இருக்கணும். டெம்பரவரியை பார்க்குறது வர, லாங் டேர்ம் பார்க்குறது வர. ஒரு சிலருக்கு அமைப்பே இருக்காது. அப்போ என்ன பண்ணுவோம்? குடும்பத்தில் வேறு யாராவது போட்டு உங்களுக்கு நிர்வாகம் மட்டும் பண்ணுவோம். அப்போ மாதம் காசு எடுக்கிற மாதிரி எடுத்துக்கணும்.
அதுக்கு இருக்கும். அப்போ நான் சொன்னேன், சார் எங்கள் இதில் மாதம் மாதம் சம்பளம் மாதிரி எடுங்கினார். சார் அப்போ ஸ்டார்டிங்கில் எடுக்க முடியாது, நீங்கள் ரூ. 1 எடுங்க அப்படின்னேன். அப்போ சூட்சமங்கள் இப்போ உங்களுக்கு ஜாதகத்தில் திருமணம் சம்மந்தப்பட்டது ஃபஸ்ட்டு, அது சக்ஸஸ். அடுத்து வேலையில் சூப்பர். பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இருந்தால் அடுத்த வளர்ச்சி. ஆக மொத்தம் இது நல்ல காலம் பிறந்தாச்சுங்க. வேகப்படுத்த வேண்டியது உண்டு. குலதெய்வ கோயில்கள் அணுகிறது உண்டு. கும்பாபிஷேகங்கள் கண்டிப்பாக நடக்கும், அதை பார்த்துக்கோங்க. மலை பிரதேசங்களில் சென்று வர கவனம். ஹில் ஸ்டேஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்து போகணும். இந்த நேரத்தில் ஹில் ஸ்டேஷனில் கொஞ்சம் போயிட்டு வர தான் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆக மொத்தம் இந்த நேரத்தில் திருமணம் சூப்பர், பொருளாதார விருத்தி உண்டு, குழந்தைகள் ஆதாயம், அரசியல், அரசாங்கம், கலைத்துறையினருக்கு யோகங்கள், கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்டவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. பட் அப்டேட் பண்ணணும் கொஞ்சம். 4ஆம் இடத்தில் சனி வரும்போது அர்த்தாஷ்ட சனியாக இருக்கும், கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஆக மொத்தம் உங்களுக்கு நல்ல காலம் உண்டு. வளர்ச்சி பண்ணுங்கள். தவறவிட்ட அனைத்து வாய்ப்பையும் வெற்றி பெற வாய்ப்பு உண்டு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.